शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमाधुभिरावृधामयोगैः अहं विद्येव विभावगे भवानीम् अधिमधुरचापहस्तामपरिमितमोदबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக சுவாமி எப்படி அவதாரம் பண்ணி பால்யலீலை பண்ணிட்டு தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம். சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வராலேயே பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம். சுவாமி ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம், தானே பார்வதியாகவும் தானே பரமேஸ்வரனாகவுமே தரிசனம் கொடுத்துருக்காருங்கிறத முன்னாடி ஏற்கனவே நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம். அது மாதிரி சாஸ்தாவை ஸ்மரிச்சோன்னு சொன்னாலே பார்வதியையும் பரமேஸ்வரனையும் ஸ்மரித்த பலன் நமக்கு வந்துடுறது அப்படிங்கிறது சத்தியமான ஒரு விஷயம். மகாவிஷ்ணுவையும் பூஜை பலன் கிடைச்சிடும். ஹரிஹர புத்திரனா இருக்கார் இல்லையா, அதனால அவரே தான் சர்வதேவதையாகவும் பிரகாசிக்க கூடியவர் அப்படின்னு இந்த ரூபத்துல விஸ்வேஸ்வரன் அப்படிங்கிற பேரோட லோகத்துல அவர் பிரசித்தியா அங்க விளையாடின்னு இருக்கார். அந்த இடத்துல தகப்பனாரும் தாயாரும் பார்த்தாளா, சரி இந்த குழந்தை இப்போ வளர ஆரம்பிச்சுட்டு குருகுலத்துல கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்துல கொண்டு போய் சேர்த்தா. அந்த காலத்துல எப்படின்னாக்க குரு வளர்ந்ததுக்கு அப்புறம் குருகுலத்தில் சேர்த்தாச்சுன்னா குருகுலத்தில் இருக்கிற குருவே தான் அவளுக்கு பிதா, குருபத்னி தான் மாதா. குருவினுடைய மனைவியும் குருவையும் சாட்சாத் மாதாவாகவும் பிதாவாகவும் தான் நினைக்கணுமே தவிர்த்து வேற நினைக்கப்படாதான். ஏன்னாக்க யாரோ ஒரு குழந்தைகளுக்கு சாதம் போடுறா இல்லையா, அதனால அவன் மாதா. லோகத்தில் நமக்கு இந்த ஜென்மால யாரெல்லாம் நமக்கு சாதம் போடுறாளோ அவள் அத்தனை பேரும் அம்மாவுக்கு தான் சமம். ஏன்னாக்க அவளை விட சிறந்தவா கிடையாது. அன்னதானத்தை விட லோகத்தில் விசேஷமான ஒரு தானமும் கிடையவே கிடையாது. அதனால தான் அன்னதானம் பண்ணணும்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அது மாதிரி அவள் என்ன பண்ணினால அந்த குரு கிட்டையும் குருபத்னி கிட்டையும் அந்த குழந்தையை ஒப்படைச்சுட்டு வந்துட்டா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குருவேதான் பிரம்மா, குருவேதான் விஷ்ணுவும், குருவேதான் சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட. அந்த குருவேதான் பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த குருவையே நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு. குருன்னு சொன்னா கையில ஸ்கேலை வச்சுட்டு அடிக்கிறவா கிடையாது. குருன்னா யாரு அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாதையில் நான் போகிறேன், இந்த பாதை ரொம்ப தெளிவான ஒரு பாதையாக இருக்குது. முள் கல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சுவாமியை சுலபமாக நெருங்கலாம். என் பின்னாடி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரையலோ அவள்லாம் வாங்கோன்னு காண்பிக்கிறவர் தான் குருவே தவிர்த்து மற்றது ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த குருகுலத்தில் குரு என்ன சொன்னாலும் கேட்கணும். மோட்சத்துக்கு காரணமாக இருக்கப்பட்டவர் குரு. அந்த குரு சொல்கிறத கேட்கணும்னு அந்த பக்தியா ஸ்ரத்தையா அவளுக்கு சொல்லி கொடுப்பாளாம். பிறவியை தாண்டணுங்கிறது தான் மகான்கள்லாம் சொல்லியிருக்கா. அந்த பிறவி கடலை தாண்டு வைக்கக்கூடியவரும், சிருஷ்டி ஸ்தித்யந்த ரூபம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பண்ணக்கூடியவரும், சாஸ்தாவையே நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு காருண்யாமிருத ரூபம், கருணையை கடலா பிரகாசிக்க கூடியவரும், காத்யாயனி பிரியசுதம், காத்யாயனியுடைய புத்திரனா பிரகாசிக்க கூடியவரும், கலி கல்மஷ நாசனம், கலிகாலத்தால் வரக்கூடிய கட்டதுகளை எல்லாம் அழிக்கக்கூடியவரும், சாஸ்தாரம் ரணதோஷம், அந்த சாஸ்தாவே ஸ்மரிக்கிறேன் அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, வாழ்ந்து வராளா. இந்த விஷயம் கம்பளாசுரனுக்கு தெரியறது. தம் பொண்ணை யாரோ ஒருத்தர் கொன்னுட்டா, யாருன்னு தெரியல, யாரு சம்ஹாரம் பண்ணினாங்கிறது தெரியல. யாரோ ஒருத்தர் தன் பொண்ணை கொன்னுட்டான்னு அவனுக்கு தெரியறது. இந்திரன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கணும். இந்திரனை விடவும் நம்ம கிட்ட எதிர்க்கிறதுக்கு வேற ஒருத்தருக்கும் சக்தி கிடையாது. இந்திரனை முதல்ல அழிக்கிறேன்னு யுத்தம் பண்ண புறப்பட்டுட்டானா. இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நாமளோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கோம் இமயமலை அடிவாரத்துல. இவன் என்ன நம்மளை பிடிக்கிறதுக்கு வரானே, ஒரு தப்பும் பண்ணாம இருக்கும் பொழுதே ஆபத்து வருதே, நம்ம சிவனே இருந்தா கூட பிரச்சனை நம்மளை தேடி வரும்னு சொல்லுவா. அது மாதிரி இந்திரனை தேடி பிரச்சனை வந்துடுத்து. அவன் பார்த்தானா, இனி ஒன்றும் பண்ணறதுக்கு விஷயம் கிடையாது, சாஸ்தாவை நமஸ்காரம் பண்ணுவோம், அவர் தான் ரட்சிக்கணும்னு என்ன பண்ணா, இந்திரன் நேராக போய் சாஸ்தாவனுடைய பாதத்தில் விழுந்தானா. விஸ்வேஸ்வரனா சுவாமி அவதாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா, விஸ்வேஸ்வரனுடைய பாதத்தில் போய் விழுந்தானா. சுவாமி நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு தப்புமே பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும் பொழுதே இந்த கம்பளாசுரன் என்னை துரத்தின்னு இருக்கான், அவங்ககிட்டேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், உங்களை விட்டால் எனக்கு வேற அபயம் கிடையாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். சாஸ்தா பார்த்தர், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் அபயம் கொடுக்குறேன், என்னை மீறி உன்னை ஒருத்தரும் நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பிரளயத்தின் பொழுது பரமேஸ்வரன் ஒரு ஹூங்காரம் தான் பண்ணுவார். பிரம்மாண்டம் முழுக்க எரிஞ்சு போயிடுமா.
சுவாமியினுடைய சக்தி அப்பேற்பட்ட சக்தி அதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சாஸ்தா என்ன பண்ணினாரா, ஹூம்னு ஒரு சத்தம் போட்ட உடனே அந்த சப்தத்தில் அத்தனையும் எரிஞ்சு போயிடுத்தான். அத்தனை பேரும் சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. சாக்ஷாத் விஷ்ணுஹோ ஸ்வம்மாதா, உன் மகிமையை சொல்ல முடியுமாப்பா, உன் பெருமையை சொல்ல முடியுமாப்பா. பிதா யஸ்ய மகேஸ்வரஹா, பரமேஸ்வரரே உன்னுடைய பிதா. தம் வந்தே சர்வபூதேஷம், உன்னையே நமஸ்காரம் பண்ணல. நீ யாரு? எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரன். பிரம்ம கீத ஜனனின்னு சொல்ற மாதிரி பிரம்மாலேந்து புழு வரைக்கும் எல்லாருக்கும் நீர் தான் ஈஸ்வரன். சாஸ்தானம் கருணாநிதிம், கருணையே கடலா பிரகாசிக்க கூடியவரும் சாஸ்தாவுமான உன்னையே ஸ்மரிக்கிறேன், உன் பாதத்தையே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா எல்லாரும். அப்புறம் அந்த சாஸ்தா அவன் அந்த கம்பளாசுரனையும் சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்திலேயே வசிச்சுண்டு வரார். அப்படி இருந்துட்டு வரும்போது இந்த விஷயம் மகுடாசுரனுக்கு தெரியறது. அவனை அழிக்கிறதுக்கு தான் இந்த அவதாரமே சுவாமி எடுத்ததே முதல்ல. அந்த அசுரனுக்கு தெரியறது. ஆச்சரியம் தாங்கல்ல அவனுக்கு. என்னடா அது, நம்ம சேனாதிபதியே ஒருத்தர் அழிக்கிறதா? அசுர குலத்துக்கே ஹிருதயம் மாதிரி இருக்கக்கூடியவனா. ஹார்ட் எப்படி முக்கியம் உடம்புல, அது மாதிரி அசுர கூட்டங்களுக்கெல்லாம் ஹிருதயம் மாதிரி பிரகாசிக்கக்கூடியவனா அந்த கம்பளாசுரன்கிறவன். அவனையே ஒரு பிள்ளை அழிச்சுட்டான்னு சொன்னாக்க இது என்ன ஆச்சரியம். ஒன்றும் நம்ப முடியறதா, நம்ப முடியலையா, ஒன்றுமே புரியவே இல்லையே. இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் நினைச்சோன்னு என்ன பண்ணினா, நான் எல்லா சைன்யங்கள் எல்லாத்தையும் திரட்டுண்டு மகா உக்ரமா மகா கோரமா யுத்தத்துக்கு புறப்படுறானா. பாதாளம் நடுங்கிறது, பூமி கிடுகிடுக்கிறது, ஆகாசத்துலேருந்து ரத்தமே மழையா பொழிகிறது. இப்படியெல்லாம் ரொம்ப துர்குணங்கள் ஏற்பட, துர்ஷகுணங்கள் ஏற்பட யுத்தத்துக்கு அவன் புறப்பட்டு போறானா. அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போனவுடனே சாட்சாத் அந்த மகாசாஸ்தா என்ன பண்ணார்னு கேட்டாக்க, இது வரைக்கும் லீல காண்பிச்சது எல்லாமே போகிறோம், இது வரைக்கும் நம்ம குழந்தையாவே யுத்தம் பண்ணினோம், இனி ஸ்வரூபத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அழகிய ஸ்வரூபத்தை, வாஸ்தவமான ஸ்வரூபத்தை காண்பிச்சாரா. பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா பிரகாசிக்கக்கூடியவரும், பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் தனக்குள்ளேயே ஒடுங்கினவரும், இவருக்குள்ளேயே பிரம்மாவோட ருத்ரெல்லாம் ஒடுங்கி போயிட்டாள் அப்பேற்பட்டவரும் விஸ்வேஸ்வரனுமான மகாசாஸ்தா 6 புஜங்கள்ல அழகிய 6 ஆயுதங்களை தாங்கி கொண்டு ரொம்ப மகா உக்ரமா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, அந்த மகுடாசுரனுக்கும் சாஸ்தாவிற்கும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. சுவாமி பார்த்தார். லீலா வினோதன் இல்லையா சுவாமி பார்த்தார். அதே மாதிரி கம்பளாசுரனையும் சித்திரபானுவையும் சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ணினாரோ அதே மாதிரி இந்த மகுடாசுரனையும் பார்த்தார். திரிசூலத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அந்த திரிசூலாயுதத்தால் அவனை நோக்கி எய்ய அந்த திரிசூலமானது அவனுடைய உடம்பை பஸ்பமாக்கி அங்கே இருக்கிற எல்லா சைன்யங்களையும் அழிச்சு இவர் கையிலேயே திரும்பி வந்து நின்றுதான். திரிசூலத்தால் சம்ஹாரம் வந்த மகுடாசுரனுடைய ஆத்மஸ்வரூபமானது ஜோதி ரூபமாக கிளம்பி சாஸ்தாவின் திருப்பாதத்தில் வந்து அடைஞ்சது. அப்படின்னு இந்த மகுடாசுரனுக்கும் மோட்சத்தை கொடுத்தவர், இந்த பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடியவர். அவ்வளவு பாபம் அவன் பண்ணி இருந்தாலும் கூட அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தவர் இந்த மகா கருணாநிதி. அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா சுவாமியை. வந்தே மகேஷ ஹரி மோகினி பாக்யபுத்திரம், வந்தே மகோஜ்வலகரம் கமனீய வேத்ரம், வந்தே மகேந்திர வரதம் ஜகத் ஐக்கமித்ரம், வந்தே சிவசக்தி பாலம் மணிகண்ட சூத்ரம். அப்படின்னு மகேஷனுக்கும் ஹரி மோகினிக்கும் புத்திரனாக பிறந்தவனே, அழகிய கரங்கள்ல பிரம்ப ஏந்தி கொண்டிருக்க கூடியவனே, இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினவனே, உலகத்துக்கெல்லாம் மித்திரனா பிரகாசிக்க கூடியவனே, சிவசக்தியினுடைய குமாரனே, உன் பாதத்துக்கே ஸ்மரிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. தன்னுடைய தகப்பனாரும் தாயாருமான அவ 2 பேருக்கும் புண்ணிய கீர்த்திக்கும் ஞான சௌந்தரிக்கும் மோட்சத்தை கொடுத்தார் சுவாமி. தன்னையே குமாரன் அடைஞ்சாலும் இனி அவள் பண்ணுற புண்ணிய லோகத்தில் ஒன்றும் கிடையாது, இனி அவள் இருந்து பண்ண போகிற காரியமும் கிடையாது. சுவாமி அவள் 2 பேருக்கும் மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அப்படி சுவாமியை ஸ்மரிச்சோன்னு சொன்னாக்க நமக்கு போகமும் உண்டு, மோட்சமும் உண்டு. இந்த லோகத்தில் சகல சௌக்கியத்தோடையும் வாழ்ந்து பகவானுடைய திருவடியையும் கலந்து மறைஞ்சுடலாங்கிறது விதி. அதுமா நம்மளும் சுவாமியை ஸ்மரிப்போம்.